ஒருத்தருக்கு தொழில் ரொம்ப நல்லா இருக்கணும், வேலை நல்லா இருக்கணும்னா அவருடைய ஜாதகத்தில் 10ஆம் வீடு 10ஆம் வீட்டுக்குடைய அதிபதி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது பொதுவான கருத்து. 10க்குடையவன் ஆட்சி உச்சம் பெற்றாலோ அல்லது 10ஆம் வீட்டுக்கு 10ஆம் அதிபதிக்கு குரு பார்வை இருந்துச்சுனாலோ அவங்களுடைய தொழில் வாழ்க்கை வேலை வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்கிறது பொதுவான கருத்து தான். ஆனால் நடைமுறையில் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு 10ஆம் அதிபதி உச்சமாகி இருந்தாலோ ஆட்சியாகி இருந்தாலோ மூலத்திரியோண பலத்தில் இருந்தாலோ நல்ல தொழில் அமையிறது கிடையாதுங்க. இதற்கான காரணம் என்னன்னா, நம்ம ராசி கட்டத்தை மட்டும் பார்க்கறது தான். தொழில் அப்படின்னாலே நம்ம வர்க்க சக்கரத்தில் இருக்கக்கூடிய தசாம்ச கட்டத்துக்கு போயிடணும். ராசி கட்டத்தில் சொல்கிறத விட 100 மடங்கு சிறப்பான பலன்களை நம்ம தசாம்ச கட்டத்தில் இருந்து எடுக்க முடியும். நம்ம ராசி கட்டத்துடைய 10ஆம் அதிபதி தசாம்ச கட்டத்தில் எப்படி இருக்காரு, ராசி கட்டத்துடைய லக்னாதிபதி தசாம்ச கட்டத்தில் எப்படி இருக்காரு, தசாம்ச லக்னம் எதுவாக இருக்குது, தசாம்ச கட்டத்தில் தொழில் ஸ்தானம் எதுவாக இருக்குது, தொழில் ஸ்தானாதிபதி எப்படி இருக்காரு, இப்போ நடக்கக்கூடிய தசையுடைய தசாநாதன் தசாம்ச கட்டத்தில் எங்கே எப்படி இருக்காரு, அவர் தசாம்ச லக்னத்துக்கு மறைஞ்சிருக்காரா இல்லையா, இதையெல்லாம் வச்சு தான் ஒருத்தருடைய தொழில் வாழ்க்கையை நம்ம கணிக்க முடியும். அதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அந்த வீடியோவுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.